கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதிக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னு ரிசப்ஷன்ல வந்து நான் மாத்திரை வாங்கணும். மெடிக்கல் எந்த பக்கம்னு கேட்குறாங்க. அவங்க ரைட் சைடு போய் அந்த பக்கம் திரும்புங்க. கடை முன்னாடியே இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன அட்ரஸை கேட்டுட்டே ரேவதி போய்கிட்டு இருக்காங்க. ரேவதி முன்னாடி போறத பார்த்தா மாயாவும் பின்னாடி போறாங்க. ரேவதி இப்பதான் தனியா சிக்கியிருக்கா. இவளை தூக்கிட வேண்டியதான்னு 2 ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க மாயா. ரவுடிங்களும் ரேவதி வரட்டுன்னு காத்துட்டு இருக்காங்க. ரேவதி மாத்திரை வாங்கிட்டு திரும்பி வரும்போது அந்த ரவுடிங்க ரேவதியை இழுத்து பிடிச்சிடுறாங்க. டே யார்டா நீங்க எதுக்குடா என்ன இழுக்கிறீங்கன்னு கேட்கவும் அப்படியே காருக்குள்ள வச்சு கார் வச்சு ரேவதி முடிஞ்ச வரைக்கும் திமிரி தப்பிச்சு பாக்குறாங்க. தப்பிக்க முடியல. யாராவது இருந்தா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறாங்க. அப்போங்க ரேவதி கையில இருந்த பர்ஸ் போனு இது எல்லாம் அந்த பக்கம் புல்லுக்குள்ள விழுந்துருது. டேய் என்ன விட்டுருங்கடா, தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு ரேவதியும் கெஞ்சி பாக்குறாங்க. ரேவதியை கடத்தினதும் மாயாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை தூக்கிட்டோங்கிறாங்க. யாரோ கடத்த சொல்லித்தான் கடத்திருக்காங்கன்னு ரேவதிக்கு புரிஞ்சு போச்சு. டேய் தயவு செய்து என்ன விட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் எங்க அம்மா கிட்ட வாங்கி தரேன், விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு வராங்க ரேவதி. மாயா போன்ல ரவுடி கிட்ட சொல்றாங்க, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க கொண்டு வந்துருங்க, அவளுக்கு எந்த சந்தேகம் வராம பார்த்து கூட்டிட்டு வந்துருங்கன்னு மாயா சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதா பாருமா, அமைதியா இருந்தா உன்னோட உயிர் தப்பிக்கும். இதே மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப எங்க வேலையை காட்ட வேண்டியதா இருக்கும். பேசாம இருக்க போறியா இல்லையான்னு சொல்லவும் மறுபடியும் ரேவதியா அமைதியா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டுமே, இப்ப கையில போனும் இல்லை, எப்படி யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறது ஒன்றும் புரியலையேன்னு ரேவதியை தடுமாறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கு சந்தேகமாவே இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ரேவதியை காணுமே, எங்க போயிருப்பா, சரி போன் பண்ணி பார்க்கலாமான்னு ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ரேவதி ஃபோன் எடுக்காததை நினச்சி பார்த்த கார்த்தி, ஒருவேளை நம்ம மேலே கோவத்தில் இருக்கிறதுனால தான் அவள் ஃபோன் எடுக்கல போல இருக்கு. நம்ம ரிசப்ஷனில் போய் கேட்டுட்டு மெடிக்கல் எந்த பக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியாக போய் பார்க்கலான்னு சொல்லி ரிசப்ஷனில் வந்து மெடிக்கல் எங்கேன்னு கேட்குறாங்க. மெடிக்கலில் விவரம் சொன்னதும் கார்த்தி அந்த வழியாக போய்கிட்டு இருக்காங்க. கார்த்தி மெடிக்கலுக்கு வந்து பார்க்குறாங்க. மெடிக்கல் இவ்வளவு தூரம் தானே, அநேகமாக இந்நேரம் வந்துட்டு ரூமுக்கு வந்திருக்கணுமே, காணுமே அப்படின்னு சந்தேகமாக பார்க்குறாங்க கார்த்தி. அப்போ தான் கார்த்திக்கு மாயா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணதும், என்ன உன் பொண்டாட்டி ரேவதியை காணும்னு நீ தேடிக்கிட்டு இருக்கியா, தேடுவீன்னு எனக்கு நல்லா தேடுங்கிறாங்க. நீ யாருன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஓ நீதானா, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, நீ எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இதா பாரு டிரைவர், நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். மரியாதையா மகேஷ் எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்கிறாங்க. மகேஷை பற்றி எனக்கு எந்த விவரம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா, அப்போ ரேவதி ரூமுக்கு வந்துட்டாளான்னு கேட்குறாங்க மாயா. ஏன் ரேவதிக்கு என்ன ஆச்சுன்னு கார்த்தி கேட்குறாங்க. ஓ இன்னும் ரூமுக்கு வரலையா, ரேவதி கொஞ்ச நேரம் ரூமுக்கு வரலேன்னு உன் மனசு பதறுதா என்ன, நீ என்ன சொல்ற அப்படின்னு கார்த்தி கேட்கவும், ஓ மனசு பதறதில்ல, பயப்படாத, உன் பொண்டாட்டி ரேவதி என் கஸ்டடியில் தான் இருக்கா. ரேவதி உன் கஸ்டடியில் இருக்காளா, அப்ப ரேவதியை நீயா கடத்தினேன்னு கேட்குறாங்க கார்த்தி. மாயா ஆமாங்கிறாங்க. அவள் எதுக்கு நீ கடத்தினேன்னு கேட்கவும், ஆமா மகேஷை கடத்திட்டு போயிட்டீங்க, ஆனா மகேஷை இது வரைக்கும் என் கண்ணில் காட்டல, அதனாலதான் ரேவதியை நான் தூக்கிட்டேங்கிறாங்க மாயா. ஏ நீ தப்பான முடிவு எடுத்திருக்க, ரேவதியை நீ எதுக்கு தூக்குன, நீ தான் மகேஷை காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. மகேஷை எப்படியாவது போலீஸ்ல அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க, நீ எதுக்கு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தேன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஓஹோ ஒன்னும் தெரியாத மாதிரி போலீஸ்ல கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. நான் சொல்றேன் மகேஷை நீ தான் தூக்கி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா மகேஷை எப்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியோ, இந்த ரேவதியும் எந்த சேதாரம் இல்லாம உன்கிட்ட வந்து சேருவா. இதா பாரு மாயா, நீ மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மகேஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, மகேஷுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. போலீஸ் மூலமா எப்படியாவது மகேஷை தேடி கண்டுபிடிக்கலாம், நீ ரேவதி எதுவும் பண்ணிடாதுன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஓ நீ சொல்றத நான் நம்பிட்டேன்னு நினைச்சியா, உன்னை தவிர மகேஷை யாரும் கடத்திருக்க முடியாது. ரேவதியோட சொத்துக்கும் ரேவதி மேலையும் ஆசைப்பட்டு தானே நீ மகேஷை கடத்திட்டு நினைச்ச மாதிரி தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியல. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளேயா மகேஷை நீ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலைன்னா ரேவதி கதையை முடிச்சிருவேங்கிறாங்க மாயா. பேசவே போன மாயா கட் பண்ணிடுறாங்க. கார்த்தி இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. சே ரேவதி ஏதாவது பண்ணிட்டானா என்ன செய்யறது, அதுக்கு முன்னாடி எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி. கார்த்தி மனசு கேட்காம திரும்ப ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ரேவதியோட செல்ல அடிச்சுக்கிட்டே இருக்குது. கார்த்தி என்ன பண்றதுனே தெரியாம தடுமாறிட்டு இருக்கும் போது அப்ப சரவணன் ஞாபகம் வருது. சரவணன் போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. ரேவதியும் நானே ஏற்காடு வந்தோம், வந்த இடத்துல ரேவதியை காணான்னு சொல்றாங்க கார்த்தி. இதை கேட்டதும் சரவணன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எப்ப இருந்து காணான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது சார், ஆனால் எடுக்கலைங்கிறாங்க. சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்பரை வாங்கிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சரவணன். கார்த்திகே என்ன செய்யறதுனே தெரியாம ஒரே குழப்பத்தோட நிற்கிறாங்க. மாயா ரேவதியை தூக்கிட்டோங்கிற சந்தோஷத்துல சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சந்திரா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டையை போட்டு பிரிச்சு விடுவேன்னு பார்த்தா ரேவதியை தூக்கிட்டேன்னு சொல்றேங்கிறாங்க. ஆமா மேடம், கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் நான் ரேவதியை தூக்கிட்டேங்கிறாங்க. சரி நீ ரேவதியை தூக்குனாலும் பரவாயில்ல, ஆனா ரேவதிக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறாங்க சந்திரா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம்ங்கிறாங்க மாயா. வீட்டில் சாமுண்டீஸ்வரி கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதியை காணோங்கிற விஷயம் அந்த டிரைவர் பையன் அக்காளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றானான்னு பார்க்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. வரைக்கும் எந்த தகவலும் இல்லாத இருக்கும்போது சந்திராவே போய் பேசுறாங்க. அக்கா ரேவதி கிட்ட ஃபோனில் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, ரேவதிக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நம்ம எல்லாரும் அவகிட்ட பேசலாங்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரியும் ஆமா அவகிட்ட பேசி 2-3 நாள் ஆச்சு, சரி ரேவதியை கூப்பிட்டு பேசலான்னு ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ரேவதி ஃபோன் எடுக்காதனால சாமுண்டீஸ்வரி உடனே கார்த்திக்கு தான் ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் எடுத்ததும் சாமுண்டீஸ்வரி அத்தை தான்
பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கத்தேன்னு கேட்குறாங்க. நான் ரேவதி கிட்ட பேசி 2-3 நாள் ஆச்சு. சரி ரேவதி கிட்ட பேசலாம்னு தான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணினேன். ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அவள் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. அவள் எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேளை என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் அவள் பேசலையோ என்னவோ. நீங்களும் ரேவதி பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ரேவதி நல்லா இருக்கல்லன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், ஷேப்பாக இருக்கோங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, என்னமோ ரேவதி கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் கூப்பிட்டேன். அவள் வந்ததும் என்னை கூப்பிட சொல்லுங்கங்கிறாங்க. சரிங்க ரேவதி வந்ததும் நான் கூப்பிட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வைக்கிறாங்க. ரேவதி பேசாதனால சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ ராஜராஜன் வர்றாங்க. என்ன ஈஸ்வரி, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, ரேவதி கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணினேன். அவள் ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கா, அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா. என் மேலே இருக்கிற கோவத்தினாலேயோ என்னமோ தெரியல, ரேவதி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அதான் மாப்பிள்ளையை கூப்பிட்டு நான் பேசினேங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை என்ன சொன்னார்னு கேட்குறாங்க ராஜராஜன். ரேவதி வந்ததும் பேச சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருங்கிறாங்க. சரி, நம்ம மாப்பிள்ளை ரேவதி பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன பயம், அவர் பாட்டுக்கு விடு. நீ ஒன்றும் ரேவதி பேசலையேன்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி பதட்டமாக இருக்கிறத பார்த்த சந்திரா கேட்குறாங்க. சரி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ரேவதியை கடத்திட்டேன்னு சொன்னால, ரேவதியை கடத்தி எங்கே வச்சிருக்கான்னு தெரியல. அவனால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு என்ன செய்யறது? அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும்னு நினச்சி சந்திரா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாயா ஃபோனை எடுக்காமையே இருக்கிறாங்க. சந்திராவும் பதட்டப்படுறாங்க. எப்பவுமே ஒரு ரிங் 2 ரிங்கில் எடுக்கிற மாயா இப்போ ஃபோன் அடிச்சு எடுக்காமல் இருக்கா. ரேவதியை கடத்திட்டேன்னு வேற சொன்னாலே, என்ன செஞ்சான்னு தெரியலையே. பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்காளா? அந்த டிரைவர் பையன் வேற இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லாமே இருக்கா. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த மாயா எடுக்க மாட்டேங்கிறாளேன்னு சந்திரா மாயா மேலே சரியான கோவத்தில் இருக்கிறாங்க. கார்த்திக்கு திக்கு திசை தெரியல. திரும்பி வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது அங்கே ரேவதிக்கு மறுபடியும் கூப்பிட்டு பார்க்கலான்னு ஃபோன் அடிக்கிறாங்க. ரேவதியோட ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டதும் கார்த்தி அந்த பக்கமாக போகிறாங்க. ஃபோனு, பர்ஸோட கர்ச்சிப்பு இதெல்லாம் கிடக்கிறத பார்த்த கார்த்தி பதட்டத்தோட போய் அதை எடுக்கிறாங்க. இது ரேவதி ஏதாச்சேன்ட்டு கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க இருந்து தான் ரேவதி காணாமல் போயிட்டாளா அப்படின்னு அதே இடத்துல நின்று தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா கரெக்டாக ஃபோன் பண்ணி, என்ன நீ ரேவதியை தேடிக்கிட்டு தான் இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன மாதிரி நீ மகேஷை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடு, நான் ரேவதியை விட்டுறேங்கிறாங்க. பாரு, திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு, மகேஷுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. மகேசன் நான் கடத்தல. சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. மகேஷை தேடி கண்டுபிடிக்கணும்னா போலீஸ் உதவியோட நீ போய் தேடி கண்டுபிடி. ரேவதியை எதுவும் செஞ்சிடாதுன்னு சொல்றாங்க. ஓஹோ, நீ சொன்னா நான் அப்படியே கேட்பான்னு நினைச்சியா? மகேஷ் என்கிட்ட வர வரைக்கும் ரேவதியும் உனக்கு கிடைக்க மாட்டா. அப்போ நீ மகேஷை விடுறதா இல்லை அப்படித்தானே மாயா கேட்கவும், உண்மையிலேயே மகேஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன தெரியுமோ அதே மாதிரி தான் நானும் மகேஷை காணோன்னு தேடிட்டு தான். கண்டிப்பா மகேஷ் கிடைச்சானா நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுவேன்னு சொல்றாங்க கார்த்தி. ஓஹோ, நீ ரேவதியோட சொத்துக்கும் ரேவதிக்கும் ஆசைப்பட்டவன், நீயா மகேஷை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போற? என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல மகேஷ் மட்டும் என் முன்னாடி வரல, ரேவதியோட கதையை முடிச்சிடுவேன்னு சொல்லிடுறாங்க மாயா. மாயா, இதா பாரு, அப்படிக்கே ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடாதேன்னு கார்த்தி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மாயா போனை கட் பண்ணிக்கிறாங்க. கார்த்தி திரும்ப கூப்பிடும்போது சுவிட்ச் ஆப்னு வந்துருது. எல்லாம் இந்த மாயாவோட வேலை தான். ரேவதியை எங்கேயோ கடத்தி கொண்டு வச்சுட்டா. மாயா இப்போ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா ரேவதியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க கார்த்தி. உடனே சரவணன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. மாயாங்கிற ஒரு லேடி தான் ரேவதியை கடத்தி கொண்டு வச்சிருக்கிறதா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூப்பிடும்போது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ஓ அப்படியா கார்த்தி, சரி அந்த நம்பர் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் சரவணன். மாயாவோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு சரவணன் அதை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. நீங்க இருக்கிற பக்கத்துல தான் அந்த மாயாவும் இருக்கா, கவலைப்படாதீங்க, நாங்களும் இப்போ ஒரு 5-6 ஆட்களோட நாங்கள் வந்துட்டோம், பக்கத்துக்கு தான் இருக்கோம், நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அங்கே தேடிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர். சரி சார் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மாயா கார்த்தி சொன்னதை கேட்டதும் சரியான கோபத்தில் இருக்காங்க. ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த டிரைவர் பையன் நம்மகிட்டயே திமுறா பேசுறதுனால ரேவதி கூடாது, நல்லா தேடிக்கிட்டே இருக்கட்டும், இவளும் தவிக்கட்டும்னு நினைக்கிறாங்க. மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரேவதி ரொம்பவே துள்ளிக்கிட்டு இருக்கா, முயற்சி பண்ணிட்டு இருக்கா, இப்போ என்ன பண்றதுங்கிறாங்க. ஓ, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாளா? சரி, நீங்க தயவு தாட்சணியமெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த மலையில இருந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருங்க, அப்படியே செத்தா சாகட்டுங்கிறாங்க மாயா. சரி மேடம், எந்த பிரச்சனையும் வந்துடாதாலங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வராது, தள்ளிருங்க. மாயா சொன்னதும் அந்த ரவுடிங்களும் மலை உச்சி கூட்டிட்டு போறாங்க. ரேவதி ரொம்ப பயந்துகிட்டே, தயவு செய்து என்னை விட்டுருங்க, யார் என்னை உங்களை கடத்த சொன்னா? உங்களுக்கு பணம் தானே வேணும், பணத்துக்காக தான் என்னை கடத்துனீங்களா? உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் என் அம்மா கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க. கைகாலெல்லாம் பிடிச்சி கெஞ்சுறாங்க ரேவதி. பேசாம சும்மா வரமாட்டியா? உன் கதை முடிஞ்சது, அவ்வளவுதான், அழுகாத, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்த்தி பதட்டத்தோட அந்த பக்கம் இந்த பக்கம் அலை மோதிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த திசையை பாக்குறாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு போறது தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அது ரேவதி தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கார்த்தி. ஐயோ, ஆபத்தான இடத்துக்கு கூட்டிட்டு போறானுங்களே, இப்ப என்ன செய்யறதுன்னு கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல. ரேவதியை இழுத்துக்கிட்டு போற திசையில ரேவதியேன்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க கார்த்தி. அப்படியே இன்ஸ்பெக்டருக்கும் ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், அங்க இருந்த நிறைய பேர் ரேவதியை காப்பாத்துறதுக்காக இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு வந்தாங்க. ரேவதியை இழுத்துக்கிட்டு போற திசையை அந்த லொகேஷனை உடனே கார்த்தி இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிடுறாங்க.
நிற்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் காவல் படையா எல்லாரும் வந்து ரேவதியை காப்பாத்துறதுக்காக அந்த மலை அடிவாரத்தில் சுற்றி நிற்கிறாங்க. கார்த்தி ரேவதி ரேவதின்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க. ரவுடி திரும்பி பார்க்குறானுங்க. டே இவன் யாரடா, இவன் எதுக்குடா இந்த பொண்ணை கூப்பிடுறான்? இந்த பொண்ணை மலை உச்சியிலேருந்து தள்ள சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க. இவன் வரதுக்குள்ளேயே நாம தள்ளிடலாம்னு சொல்லி தள்ளுறாங்க. ரேவதி கார்த்தி வரதை பார்த்ததும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. கார்த்தி பாஞ்சுக்கிட்டு வந்து அந்த ரவுடிங்களை அடிச்சு தும்சம் பண்றாங்க. ஒருத்தர்கிட்டையும் ஃபைட் பண்றதுக்குள்ளேயே ரேவதியை பிடிச்சி தள்ளிடுறாங்க. ரேவதி அந்த மலைப்பாறையை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து கை வலிக்கு மறுபடியும் மரக்கிளைய பிடிச்சு தொங்குறாங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க ரேவதி. ரேவதியோட குரல் மட்டும் கேக்குது. கார்த்தி இவங்க எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு திரும்ப ஓடி வந்து ரேவதி என் கையப்பிடின்னு கை கொடுக்குறாங்க. கை எட்டாம இருக்க ரேவதி கலங்கி போய் அழுதுட்டு இருக்காங்க. கார்த்தி முடிஞ்ச வரைக்கும் எப்படியும் காப்பாத்திடணும்னு நினைச்சிட்டு கை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் வந்து ரேவதி ஒரு வழியா காப்பாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. இது எல்லாமே தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கிற மாயா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இனிமே ரேவதி கதை முடிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு போறாங்க. மாயாவதிக்கு இப்பதான் கார்த்தி மேல காதல் வளருது. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.